தமிழ் எப்படி போயிருச்சு பாருங்க. நெல்லு, அரிசி, சோறுன்னு 3 வாக்கியம் இருக்கு. வார்த்தை நெல்லு, அதை அவிச்சு எடுத்தோம்னா அரிசி, அதை ஆக்கி இறக்கணும்னா சோறு. சோறுன்னு தானே கேட்கணும். சோழவள நாடு சோறு உடைத்து, அது மோட்சம்னு ஒரு அர்த்தம். இப்ப சோறு சுத்தமான தமிழ் வார்த்தை. யாராவது சோறு போடுன்னு கேக்குறீங்களா? சாதம் வை, சோறு போடுன்னு கேட்கிற ரைஸ். அதை விட பெரிய கொடுமை, சோத்தை ஆக்கி திரும்ப அதை வறுத்து அதை புடைச்சு அப்புறம் சாப்பிடுறான். எவ்வளவு கேவலமா போயிட்டான். ஏன் இந்த கொடுமை? இதனால எவ்வளவு விபரீதங்கள் உண்டாகுது நினைச்சு பார்க்க வேண்டாமா? நீங்க இன்னும் பாருங்க, அப்பா, அம்மா, அத்தை, மாமா, மாமியார்னு தானே பேர் வச்சாங்க. அப்படித்தானே வார்த்தை இருக்கு. மொத்தமா எல்லாரையும் ஆண்டியும் அங்கிள்ட்டேன் முடிஞ்சு வச்சா ஆண்டியா போக வேண்டியது. அப்ப மொழியை நம்ம மறக்கலாமா? மொழி இந்த உடலுக்கு உயிர் போன்றதல்லவா? தாய்ப்பாலை விட உயர்ந்தது தாய்மொழி. அப்பேற்பட்ட உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி. அப்பேற்பட்ட தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி. இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நேருகையில செங்கோல் விடுக்கும் போது பாடிய பாட்டே தமிழ் பாட்டு தான். எத்தனை பேருக்கு தெரியும்?